تقال العثار العظام به ويغدو الهوى ككبش ذبيح بذكر الإله تطيب الحياة تسر أسارير وجه صبيح. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் குறிப்பாக நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே ஏராளமான மனிதனை சீர்கெடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போதைகள், அதே போன்று மனிதனை ஆபாசன சிந்தனையின் மூலமாக அவனை வழிகெடுக்கக்கூடிய ஏராளமான வழிகள், இப்படி இதன் மூலமாக பல்வேறு தீமைக்கு மத்தியிலே சுழன்று கொண்டிருக்கிறோம். இந்த தீமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் அந்த தீமையை ஒடுக்கி அதன் மூலமாக ஒரு பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு வழியை நாம் பார்க்க முடியாத ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த தீமைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது தவிர அதற்குரிய தீர்வும் அதற்குரிய கட்டுப்பாடும் அதற்குரிய ஒரு சரியான அடக்குமுறையும் காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு நடைமுறைகள் எங்குமே நடக்கவில்லை என்பதை நாம் ஒவ்வொரு நாளுடைய நடைமுறைகளின் மூலமாகவும் செய்தித்தாள்கள் மூலமாகவும் அவ்வப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளுடைய உண்மை சம்பவங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது விபச்சாரங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களையும் ஆண்களையும் பெண்களையும் அதே போன்று இன்னும் சொல்ல போனால் வயதிலே முதிர்ந்தவர்களை கூட அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே இந்த தீமையை, இது போன்ற ஏராளமான குற்றங்கள், அது சம்பந்தமாக வரக்கூடிய தகவல்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதனுடைய வீரியங்கள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. குறைந்ததற்கு என்ப எந்த விதமான ஒரு தகவல்களை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஏன் குறைய மாற்றிருக்கிறது? இன்றைய வளர்ச்சியினுடைய உலகத்திலே குற்றங்கள் குறைய வேண்டும். ஏராளமான வளர்ச்சிகள் இன்று நம்முடைய காலத்திலே வளர்ந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய குற்றத்தை, இவன் தான் குற்றம் செய்தான் என்று அவனுடைய குற்றத்தை மிக ஆணித்தரமாக ஆய்வு செய்து அந்த குற்றத்தை முழுக்க முழுக்க கண்டுபிடித்து அதை ஒடுக்கக்கூடிய எல்லா விதமான வசாயில்களும் எல்லா விதமான ஆதாரத்தை திரட்டக்கூடிய ஒரு வளர்ச்சியினுடைய உலகத்திலே நாம் வாழக்கூடிய மனிதனாக இருந்தாலும் இதற்கு முன்பு இருந்த வளர்ச்சி இல்லாத காலத்திலே உள்ள குற்றத்துடைய எண்ணிக்கையை காட்டிலும் இன்றுதான் குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஏன் இது முற்றுப்புள்ளிக்கு வரவில்லை? இதற்குரிய காரணம் என்ன? ஏன் இது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய முதலாவது தகவலாக நாம் பார்க்கும் பொழுது, இன்று நாம் வாழக்கூடிய காலத்திலே பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னொரு புறத்திலே எது அவர்களுடைய வாழ்க்கைக்கு தீமையாக அமையுமோ, எதன் மூலமாக அவர்களுடைய கண்ணியங்கள் சீர்குலைக்கப்படுமோ அதை ஊக்கப்படுத்துவதை நாம் பார்த்து வருகிறோம். இஸ்லாம் இதைத்தான் மிக நடுநிலையாக இஸ்லாம் நமக்கு ஒரு நேரான ஒரு வழியை காட்டுகிறது. ஒரு பெண் என்பவள் அவளை தன்னுடைய வீட்டுகளிலே பாதுகாப்பாக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய நடைமுறையாக இருக்கிறது. திருமறை குர்ஆன் அப்படிதான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. ஒரு பெண்
அவருடைய வீட்டில் இருப்பதுதான் இஸ்லாம் அவளுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு முதன்மையான கடமையாக இருக்கிறது. ஆனால் இன்று பார்த்தோம் என்று சொன்னால் பெண்கள் வெளியே வர வேண்டும், பெண் உரிமை அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே அடைந்திருப்பது என்பது அவர்களுடைய உரிமையை பறித்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல். பெண்கள் எல்லா இடத்திலும் உலாவ வேண்டும், பெண்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும், எல்லா விதமான துறைகளிலும் அவர்கள் முன்னிறுத்தப்பட வேண்டும். அதற்காக ஒரு கோட்டாவை நீங்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு துறைகளிலும் என்னென்ன கோட்டாக்களை அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக ஒதுக்கி அதிலே அவர்களை முற்படுத்த வேண்டும். ஒரு கவுன்சிலராக நிற்கப்பட வந்தால் அங்கு ஒரு பெண்ணை நிப்பாற்றப்பட வேண்டும், எம்எல்ஏ நிப்பாற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் பெண்களை வீடுகளில் இருந்து அவர்களை கொண்டு வந்து தெருக்களிலே கொண்டு வந்து பிறகு அவர்களை காட்சி பொருட்களாக காட்டி ஒரு பொருளை விற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருட்களுடைய தரம் என்ன என்று ஒரு விற்பனைக்கு வருவதில்லை. ஒரு சாதாரண பல் துலக்கக்கூடிய ஒரு பேஸ்டாக இருந்தால் இதனுடைய பலன் என்ன, இதை பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு என்ன லாபம் இருக்கும் என்று அதை பற்றி சொல்வதை காட்டிலும் ஆபாசமான ஒரு பெண்ணு வந்து அந்த பல் துலக்கக்கூடிய அந்த பேஸ்டை அந்த பிரசிலை வைத்து அவருடைய அரைகுறை ஆடையின் மூலமாக அந்த பேஸ்டை அவர் விளம்பரம் செய்யும் பொழுதுதான் அது மக்களுக்கு மத்தியில் எது செல்கிறது. இப்படி பெண்களை கவர்ச்சியாக கொண்டு போய் சேர்ப்பதுதான் இன்றைய சூழலுடைய பெண் உரிமையும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்று நம்புகிறார்கள். இதுதான் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது, இவர்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் இவர்களுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு தரத்துக்கு செல்லக்கூடிய காரணமாக இருக்கிறது. இஸ்லாம் என்பது பெண்ணை மிகவும் கண்ணியமான ஒரு இடத்திலே வைத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா கைரு மதா வ கைரு மதா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள்களை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு சிறந்த சாலிஹான ஒரு மனைவி அமைவது எல்லா விதமான பொருட்களை காட்டிலும் சிறந்தது, பலன் தரக்கூடியது என்பதை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுடைய கண்ணியத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலத்திலே நாம் வாழக்கூடிய காலத்திலே இப்படி சமூக ஒழுக்கமும் விபச்சாரமும் அதிகரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு முறையான தீர்வுகளை இஸ்லாம் காட்டிக் கொடுக்கக்கூடிய இஸ்லாம் எங்கிருந்து இந்த விஷயத்தை துவங்குகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தீமையை என்ன செய்யப்படும்னா முழுக்க ஒவ்வொருவரும் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு அடிமையாகி விடுகிறார்கள். நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய சட்டம் நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இஸ்லாமிய சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கத்தை எப்படி சீர்படுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்துக் கொடுத்தார்கள். ஒரு ஆண் பெண்ணுடைய கலப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இடத்தில் கலந்து வரக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் அந்த இடத்தை தவிர்க்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய சட்டமாக பொது விதியாக இருக்கிறது. நமக்கு தெரியும், தொழுகை என்பது ஒரு இபாதத். இந்த இபாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு ஆணுக்கு சொன்னார்கள், சிறந்த ஒரு மனிதனுக்கு சிறந்த இடம் என்று சொன்னால் ஒரு ஆண் முதலாவது சப்பிலே வருவதுதான் ஒரு ஆணுக்கு சிறந்தது. அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் என்பவள் இறுதி சப்பில் இருக்கப்பட வேண்டியவள். ஆணும் பெண்ணும் ஒன்றாக கலந்துவிடக் கூடாது என்ற ஒரு சட்டத்தை எல்லாம் தூதர்கள் சொன்னார்கள். ஆண்கள் பள்ளிக்கு வரவில்லை என்று சொன்னால் அந்த பள்ளி எந்த வீட்டிலே ஆண்கள் தங்கியிருந்து பள்ளியை புறக்கணிக்கிறார்களோ அந்த வீடுகள் எரிக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய சட்டத்தை படிக்கக்கூடிய இடமாக ஒற்றுமையுடைய ஊன்றுகோலாக இந்த பள்ளியை அல்லாஹ்வின் தூதர்கள் அமைத்தார்கள். அதை புறக்கணிக்கக்கூடிய ஆண்கள் வீடுகள் எரிக்கப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் நினைத்தார்கள். பெண்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் பெண்கள் வீடுகளிலே தங்கியிருந்து இபாதத் செய்வது பள்ளிக்கு வருவதை காட்டிலும் சிறந்தது சொன்னார்கள்.
கட்டளையிடவில்லை. நீங்கள் பள்ளிக்கு கட்டாயமாக வந்துவிட வேண்டும் என்று நம் ஹதீஸுடைய நூல்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், ஜும்மாவுடைய இபாதத் இருக்கிறது, அது யாருக்கெல்லாம் மார்க்கத்திலே கடமை இல்லை என்று பார்த்தால், பெண்கள், நோயாளிகள், பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜும்மா கடமை இல்லை, அவர்கள் வீட்டிலே தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு சலுகையை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. ஏன்? ஆணும் பெண்ணுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கடமையை ஏற்படுத்தி அனைத்து பெண்களும் முஹல்லாக்கு வர வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இஸ்லாம் என்ன செய்யப்படவில்லை, பெண்கள் மீது புகுத்தவில்லை. ஏன்? பெண்களுக்கு அவர்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதன் மூலமாகத்தான் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற விஷயத்தை இஸ்லாம் மிக கவனமாக இருக்கிறது. பல இபாதத்துகளின் விஷயங்களை எப்படி நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் போன்ற இபாதத்துகளிலே ஹஜ்ஜுக்கு நம்ம செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆண் தகுதியான மனிதனாக இருந்தால், உடலாலும் செல்வத்தாலையும் தகுதி வாய்ந்த மனிதனாக இருந்தால் அந்த ஆணின் மீது ஹஜ்ஜு கடமையா இருக்கிறது. ஆனால் அந்த பெண் அதே கடமையை செய்வதற்கு இரண்டு தகுதி இருக்கிறது. உடலால் முழுமையாக அவள் ஆரோக்கியமானதாக இருக்கிறாள், செல்வமும் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு மகரமான ஆண் இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணை ஹஜ்ஜு செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கப்படவில்லை. இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல். பெண்களுக்கு பாதுகாப்பாக பெண்கள் மூலமாக பெண்ணை பெண்ணாக பார்க்க வேண்டும், பெண்கள் மூலமாக கவர்ச்சியையும் அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் சமூகத்துடைய எல்லா விதமான சீர்கேடுக்கும் பெண்ணை மையமாக வைத்து இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடாது என்பதை இஸ்லாம் மிக அற்புதமாக தீர்வை அமைத்து கொடுத்திருக்கிறது. பெண்களுடைய பங்களிப்பின் மூலமாக ஒரு சமூகம் சீருள்ள சமூகமாக உருவாக வேண்டும். பெண்ணுடைய வளர்ச்சி என்ற பெயரிலே பெண்ணை நாங்கள் கொண்டு வந்து பயமில்லாமல் எல்லா இடத்திலும் உலாவ விடுவோம் என்ற ஒரு தீமையின் காரணமாக சமூகத்திலே வளர்ந்தது ஒழுக்கமும் வளர்ச்சியும் அல்ல, விபச்சாரமும் அசிங்கமும் ஆபாசமும் தான் செய்கிறது, நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமைக்கு நெருக்கமாக மறுமை உடைய நெருக்கத்தை பெறும் பொழுது இந்த உலகத்தில் அதிகமாக அதிகரிக்கக்கூடியது என்னென்று சொன்னால் அறியாமை, கல்விகள் உயர்த்தப்படும், அறியாமை அதிகரிக்கப்படும். அதே போன்று சாராயத்தை அதிகமாக மக்கள் குடிப்பார்கள், அதே போன்று ஜினாக்கள் எது அதிகமாக வெளிப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த விபச்சாரத்தை பற்றி ஏனைய சமூகமும் ஏனைய மக்களும் எதை விபச்சாரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஆணும் பெண்ணும் தவறான உறவுக்கு சென்று ஒரு அறையில இருந்து தன்னுடைய மன இச்சையை உடல் தேவையை பூர்த்தி செய்வதுதான் விபச்சாரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்யாமல் எப்படியும் யாரும் நடந்து கொள்ளலாம், பேசிக்கலாம், பழகிக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு ஆடையும் ஒரு பெண் அணிந்து கொள்ளலாம், அது பெண்ணுடைய உரிமை. ஒரு ஆணாக இருக்கவன் அவர் பக்கம் திரும்பக்கூடாது, அவள் என்ன செய்ய வேண்டும், அவளுக்குரிய உரிமை, அவன் எப்படி வேணாம் ஆடை அணிந்து கொள்ளலாம். அந்த ஆடைக்கு ஒரு நாட்டினுடைய சட்டம், எந்த ஒரு நாட்டிலும் அது சட்டம் இல்லை. என்னங்க, ஒரு பெண்ணு அநாகரிகமான ஒரு ஆடை அணிந்திருக்கிறான் சொன்னா அவள் மீது வழக்கு போட்டு அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமூகத்திலே என்ன செய்யப்பட வேண்டும், விபச்சாரம், ஆபாசம், அசிங்கங்கள், இப்படிப்பட்ட எல்லா விதமான அசிங்கமும் சமூகத்திலே அரங்கேற்றுவதற்கு தடுக்க முடியும். சட்டம் என்னங்க, பெண் சுதந்திரம், பெண்கள் எப்படி வேணா வாழ்ந்து கொள்ளலாம், எங்கே வேணாம் செல்லலாம், யாரிடத்திலையும் பழகலாம், யாரிடத்திலையும் பேசலாம், அவர்கள் ஆடை அணிந்திருக்கலாம், ஆடை அணியாமல் இருக்கலாம், அறகுறையாக இருக்கலாம், இது பெண்களுக்கு முழு சுதந்திரம், இதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு என்று அவர்கள் வைத்த சட்டம். இதனுடைய விளைவுகள் என்ன, இதனுடைய விபரீதங்கள் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்தியாவுடைய சர்வேவின் மூலமாக ஒரு மாதத்துக்கு 7000 பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு கணக்காக இருக்கிறது என்று சொன்னால், காவல்துறைக்கு வரக்கூடிய இந்த வழக்கு என்பது 5 அல்லது 6% தான் அந்த பெண்ணுடைய மானபங்கம் சம்பந்தமாக வழக்குகள் வரும்.
மீதி இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் அந்த பெண்ணுடைய எதிர்காலத்தை நினைத்து அந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் அப்படி அதை மூடி மறைத்து விடுவார்கள். வெளியே தெரியுதுன்னு சொன்னா இந்த பிள்ளைக்கு என்ன செய்யும், எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும். எந்த இடத்துல கொடூரமான பாலியல் கொடுமைகள் நடந்து அதுல ஒரு சில இடத்துல அந்த பெண்ணுடைய உயிரே போய் கூட்டு பலாத்காரங்கள் நடந்து எப்படி இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துதான் இப்படி வரக்கூடிய பலாத்காரங்கள் தான் என்ன செய்யப்படும், வழக்குகளாக பதிவு செய்யப்படும். 5 அல்லது 6 புள்ளிய வழக்குகள் இப்படிப்பட்ட வழக்குகள் தான் பதிவு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட இது ஒரு மாதத்துக்கு 7200% உள்ள பெண்கள் என்ன செய்யப்படுறாங்க, இந்தியா முழுக்க விபச்சாரத்தின் மூலமாகவும் பாலியல் மூலமாகவும் அந்த பெண்களுடைய கண்ணியங்கள் சீர்குலைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை அவர்கள் நபியாக வந்து 23 ஆண்டு காலத்திலே ஏராளமான சீர்திருத்தத்தை படுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையிலே மதீனாவிலே பார்த்தால் 10 ஆண்டு காலத்திலே அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று மதீனாவுடைய தலைவராக வந்ததற்கு பிறகு 10 ஆண்டு காலத்திலே முழு ஹதீஸுடைய நூல்களையும் புரட்டி பார்த்தால் 3 சம்பவங்கள் தான் விபச்சார குற்றம் சம்பந்தமாக நமக்கு தெரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையிலே 10 ஆண்டு வருடத்திலே ஒரு 3 விபச்சார செய்தி, அந்த விபச்சார செய்திகள் கூட அந்த குற்றத்தை கூட அவர்களே முன் வந்து நாங்கள் செய்து விட்டோம், எங்களுக்கு தண்டனை கொடுங்கள், சமூகத்தின் இவ்வளவு அநீதியை செய்து விட்டோம், மறுமையிலே நாங்கள் இதற்காக அல்லாஹ்வுக்கு முன்பாக கேவலப்படுவதை காட்டிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இங்கே எங்களுடைய பாவங்கள் அல்லாஹ்வுக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்று உள்ளத்தால் அந்த தவறை உணர்ந்தவர்களாக இறை தூதரிடத்திலே வந்து சரணடைந்தார்கள். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே 10 ஆண்டு காலத்திலே விபச்சாரம், மது, போதை என்ற எல்லா விதமான குற்றத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஒவ்வொரு காலமும் அதிகரிச்சுட்டே போகுது. சமீபத்தில் ஒரு கோவையில 2 நாள் முன்னாடி ஒரு கூட்டு பலாத்காரம் நடந்துச்சு. அந்த பெண் சம்பந்தமாக அந்த பெண் ஒரு 11 மணிக்கு ஒரு இடத்துக்கு போறாப்புல, ஒரு காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில அந்த பெண்ணை எப்படி வர வச்சிருக்காங்கன்னா, ஒன் டே ஆப், ஒரு பெண்ணை வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ரூபாய்க்கு அழைத்து எந்த ஆணும் பயன்படுத்தி என்ன செய்யலாம், அவள் இடத்துல அனுமதிக்கலாம் என்ற மாதிரி ஒரு ஆப்பு. அந்த ஆப்புக்கு எந்த விதமான தடை கிடையாது. ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி சொல்லிட்டான்னு சொன்னா அவன் ஒரு தீவிரவாதி என்று சொல்லி அவனை என்ன செய்வான், அப்படியே பிடிச்சு கொண்டு போய் என்ன செய்வான், உன்னுக்கு ஏற்பட்ட வழக்குகள் போடப்படும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீவிரமாக நேசிக்கிறேன்னு சொன்னா அவன் வீட்டை இடிக்கப்படும், அவன் மீது என்ன செய்யப்படும், எல்லா விதமான வழக்குகள் போடப்படும், வீட்டை இடிக்கப்படும், இப்படி எல்லா விதமும் தண்டனை இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஆப்பை ஒருத்தன் உருவாக்குறான், அந்த ஆப்பில பல பேர் ஒன்று சேர்றான், ஒரு ஆண் சந்திக்கிறான், ஒரு பெண் சந்திக்கிறான், இப்படிப்பட்டதற்கு ஒரு தடையை போட்டு அவர்கள் மீது கடுமையான தண்டனையை புகுத்த வேண்டும், தண்டனையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இன்று நம்ம நாட்டில் இல்லை. என்ன சட்டம்? இந்தியாவில் இருக்க சட்டம் என்ன? அப்படி தவறு செஞ்சுட்டா பிள்ளைகளை கொன்றாதீங்க. என்ன செய்யுது, நீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகமா வருது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தவறான தொடர்புகள்ல இருந்து வழக்குகளை சந்திக்க முடியாம நீதிமன்றம் தடுமாறுது. என்ன பண்றது, என்ன தண்டனை கொடுக்கிறது? 5 வருஷம் ஜெயில போட்டாலும் என்ன செய்யறான், திருப்பி என்ன தப்பு செய்யறான். வெளியில கஞ்சா வச்சுக்கிட்டு இருந்தவன கொண்டு போய் ஜெயில வச்சா ஜெயில கஞ்சா விற்கிறான். ஜெயில கஞ்சா வித்து அங்க ஜெயிலுக்கு தாராளமா மாறிடுறான். வெளியில ராபரி செஞ்சாங்க, உள்ள கொண்டு வந்தா அங்க உள்ள இருந்து பல பேரை வச்சு மாநில லெவல்ல பெரிய தாராளமா மாறிடுறான். இப்படி சட்டங்களுடைய குளறுபடி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய தீவிரவாதி காட்டியும் உள்ள போய் பயிற்சிக்கு போறானா தண்டனைக்கு போறான்னு தெரிய மாட்டேங்குது. இவன் பயிற்சி எடுக்க போறானா இல்ல தவறு திருந்தி தண்டனையிலிருந்து மீண்டும் பாவத்தை விட்டு இவன் அடுத்து நம்ம செஞ்சோம்னா எப்படிப்பட்ட தண்டனை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குன்ற உணர்வு இல்லாம மச்சான் பார்த்துட்டு வந்துட்டா இவ்வளவுதான்டா காவல்துறைனா, கோர்ட்டுனா இதான்டா, ஜெயில்னா இதான்டா அப்படின்னு தூசி கட்டக்கூடிய அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கு. நான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் வலா தக்ரபு ஸினா, ஸினாவின் பக்கம் நெருங்காதீர்கள். இந்த தீமையை நீங்க ஒழுக்கணும்னா இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா ஹதீஸ்ல பார்க்கணும், சஹீஹ் புகாரில வருகிறது. இந்த ஸினாவை பற்றி
இஸ்லாம் மிருகங்கள் கூட இல்ல என்ன செய்யறது ரொம்ப அசிங்கமாக நினைக்கக்கூடிய ஒரு காரியம். மைமுனா ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அவங்க அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குரங்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, பெண் குரங்கு ஒரு கூடாரத்தில் தூங்கி கொண்டிருக்கு. அந்த பெண் குரங்க அந்த இனத்தை சார்ந்த இல்லாத வேறு ஒரு குரங்கு வந்து தட்டி எழுப்பி அந்த குரங்கை கூட்டு போய் என்ன செய்யுது, தவறான காரியத்தை செய்துட்டு அதை என்ன செய்ய அப்படியே அடக்கமா வந்து திருப்பி தன்னோட இடத்துல வந்து உட்கார்ந்துக்குது, படுத்துக்குது. இத தாபி கண்ணால பாக்குறாங்க. அந்த செய்தியும் கண்களால் பார்க்கப்பட்ட சம்பவம் என்பதை புகாரில் பதிவு செய்யப்படுது. அப்புறம் அந்த குரங்குகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, மோப்ப சக்தி குரங்குகளுக்கு அதிகம். அந்த மோப்ப சக்தியின் மூலமாக இந்த பெண் குரங்கு இப்படிப்பட்ட தவறை செய்திருக்கிறது என்று அந்த பெண் குரங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு குரங்கு புரிந்து மற்ற குரங்கெல்லாம் ஒன்று திரட்டி அந்த குரங்குக்கு கல்லால் அடித்து அவர்கள் நினைத்தார்கள், தண்டனை கொடுத்தார்கள். சொல்லிட்டு தாபி சொல்றாங்க, எப்பொழுது இந்த செய்தியை நான் பார்த்தனோ என்னுடைய ரோஷம் முற்று என்ன செஞ்சுச்சு, பொங்கி எழுந்துச்சு. நான் 2 கல் எடுத்து என்ன செஞ்சேன், அந்த குரங்கு மேல அடிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த தாபி என்ன செய்யறாங்க, ஒரு குரங்கிட்ட இருக்கக்கூடிய ரோஸ்ல கூட அந்த சட்டம் குரங்குடைய புத்தி கூட என்ன செய்ய முடியல. இன்னைக்கு நாட்டுல வந்து ஜட்ஜு நீதிபதியா இருக்கக்கூடியவர்களாக தீர்ப்பளிக்க முடியல. இப்படி குற்றங்கள் வருது, விசார குற்றங்கள் வருது. அப்ப என்ன தீர்ப்பளிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இது மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தவறான உறவுகள் இருந்தா 5 வருடம் குண்டாசுல வழக்கு போடுவான். இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு பெண்மனுடைய வழக்கின் மூலமாக இது சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 14 சிறுவர்களுடைய கொலைகளை அதிகரிப்பதன் மூலமாக யாரும் எவருடைய வாழ்ந்துக்கலாம், ஆனா குழந்தைகளை கொண்டாடுங்க எப்படின்னு சொல்லி நாட்டுடைய சட்டத்தை மாற்றி விபச்சாரத்துக்கு பொது அனுமதி கொடுத்து ஒரு சிறுவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய அந்த கொலைகள் பாதுகாக்கப்படும் சொன்னா என்ன செய்யணும், யார் எந்த தப்புனா செஞ்சுக்கலாம், ஆனா கொலை மட்டும் செஞ்சிடாத, பிள்ளைகள் கொலை செஞ்சிடாத அப்படின்ற சட்டம் என்ன செய்யப்படுது, நீதிமன்றத்திலிருந்து திருத்தப்படுகிறது. ஆனா இஸ்லாம் இதற்கு எதிர்மறையான ஒரு சட்டத்தை சொல்லுது. இஸ்லாம் என்ன செய்யப்படுது, இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய தீங்கை ஆரம்பத்திலிருந்து அதை எப்படி செய்யும், எந்தெந்த இடங்கள்ல இது ஒரு மனிதனை வந்து பாதிக்க செய்யுமோ, இதன் மூலமாக அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமையை தூண்டக்கூடிய அளவுக்கு எதெல்லாம் அதற்கு ஆணிவேராக இருக்குமோ அனைத்து விதமான குற்றத்தையும் முதல்ல அடைச்சிட்டு அதற்கு பிறகுதான் இஸ்லாம் என்ன செய்யும் சொன்னா தண்டனை கொடுக்கும். தண்டனைன்றது இஸ்லாம் எங்க தொடங்கும், எல்லா விதமான ஆபாசத்து எல்லா பெண்கள் நிச்சயம் வந்து நடனம் ஆடலாம், ஆபாசமான ஆடைகள் ஆடலாம், பள்ளியாசிரியருக்கு வந்து என்ன செய்யலாம், எல்லாம் வந்து கூத்து குமார் அடிக்கலாம். அதற்கு பிறகு எவனா ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டானா அவன் தலையை விட்டுவான்னு சொல்லி இஸ்லாம் இப்படிப்பட்ட சட்டத்தை போடாது. பெண்ணாக இருக்கக்கூடிய பெண் எப்படி இருக்கணும், எந்த பெண்ணும் ஒரு அந்நிய ஆணிடம் தனிமையில் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நபித்தோழர் வந்து கேட்கிறார், ஐயோ தம்பி அக்பர், அல்லாஹ்வின் தூதரவர்களே பெரிய பாவம் என்ன, அந்த அல்லாஹ் அவன் ரப்பாக இருக்கும் போது உங்களை படைத்திருக்கும் பொழுது அவனை விட்டு வேறு ஒருவனை இறைவனாக எடுத்துக் கொள்வது மிக பெரிய பாவம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பிறகு இந்த மனிதர் கேட்பார், சும்மா அதற்கு கூட உள்ள பாவம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, வறுமைக்கு பயந்து உன்னுடைய குழந்தை உள்ளத்துல உட்கார்ந்து சாப்பிடும், உன்னுடைய வருமானம் பத்தாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட சிறு குழந்தைகளை கொலை செய்கிறப்பா, அந்த கொலை என்பது பெரும்பாவம் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. 3வது கேட்பாங்க, இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு வந்து அதுக்கு அடுத்த பெரும்பாவம் என்ன அப்படின்னு சொல்லி, அப்பொழுது அல்லாஹ்வுக்கு சொன்னார்கள், உன்னுடைய அண்டை வீட்டுல பெண்ணுடன் நீ விபச்சாரம் செய்யுங்கள். ஏங்க அண்டை வீட்டு பெண்ணை ஏன் அல்லாஹ்வுக்கு ஒரு சுட்டி காட்டுறாங்க, இதுல இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஏனைய பெண்ணிடத்துல 10 பெண்களிடத்துல விசாரணை செய்வதை காட்டிலும் தன்னுடைய அண்டை வீட்டு பெண்ணிடத்துல விசாரணை செய்வது மிக மோசமான செயல். ஏன், அண்டை வீடு என்பது ஒருவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. இந்த வீட்டுல இருக்க அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பா இருக்கிறார், இவர் இருக்குனால விட்டுட்டு போறேன், இவர் இருக்குனால நான் வெளியே போறேன் அப்படின்னு நம்பி இருக்கக்கூடிய இடங்கள்ல அத்துமீறக்கூடிய அந்த செயல் எப்பொழுது நடக்குமோ அங்க போய் என்ன செய்யறது, அத்துமீறி என் தகச்சி மாதிரி என்னுடைய பிள்ளை மாதிரி சொல்லி எவர்கள் அந்த மகனுடைய அந்த சட்டத்தை தாண்டி பழகக்கூடிய
இருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துவார்களோ அப்படிப்பட்ட வீடுகள் என்ன செய்யப்படும்? அந்த வீடுகள்ல இந்த தீமைகள் நடக்கும். அவர்கள் அந்த தீமையை நாடாட்டியும் ஷைத்தான் அந்த உள்ளத்தில் இந்த தீமையை நாட வைப்பான். பிறகு என்ன செய்வாங்க? அந்த மோசமான காரியத்திற்கு எல்லா விதமான கண்ணியத்தை விட்டுட்டு நம்ம யாருக்கு துரோகம் செய்யறோம், நம்ம இந்த செய்திகள் நமக்கு வெளியே தெரியல எவ்வளவு கேவலம் அப்படி எல்லாத்தையும் தலைவர் துண்ட போட்டு அந்த ஆசைக்கு அடிமையாகி அந்த பாவத்தை விட்டு என்ன செய்வான்? துணிஞ்சிருவான். அதே மாதிரிதான் இன்னொரு பெண்மணி வந்து நம்பி கிடைக்கிறவர்கள எங்களுடைய வீடுகள்ல எங்களுடைய சகோதரர்களுடைய எங்களுடைய கணவருடைய சகோதரர்கள் வருகிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறது? அவங்க தடை செய்ய முடியாது. வீட்டுல அதிகமா வரக்கூடிய உறவுகள்ல சகோதரர்களை தேடி இன்னொரு சகோதரர் வருவாங்க. இப்படிப்பட்ட வீடுகள் இருக்கும்போது நாங்க என்ன செய்யறது அப்படி சொன்னாங்க. அப்போ அந்த சகோதரர்கள் அவங்களை பற்றி யாரும் தவறாக நினைக்க முடியாது. அவன் ஒரு தவறான காரியத்தை செய்யறதுக்கு அனுபவத்துக்கு வரா அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. அண்ணனை பார்க்க வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பெண் எப்படிப்பட்டு இருக்க வேண்டும்? தன்னுடைய முழு ஹிஜாபின் அடிப்படையில் அந்த பெண் இருக்க வேண்டும். அப்படி ஹிஜாப் இல்ல, அப்படி ஹிஜாப் இல்லாம அந்த பெண் தன்னுடைய அழகை வெளிப்படுத்தியோ அல்லது தன்னுடைய அண்ணனுடைய அந்த தம்பி இடத்துல வந்து அரபுக்கு மீது பேசுறதோ அல்லது வெளியில என்ன செய்யறது அவன் கூட போறதோ, அவன் ஏன் தம்பி மாறினான்? என் கணவனுடைய தம்பி யார் தம்பி மாறி? ஏன் தம்பி மாறினா? எனக்கு சின்ன பிள்ளைங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் இறைவன் விதித்த ஒரு எல்லையை தாண்டி என் உள்ளம் சுத்தமானது சொன்னா நபிகள் சொன்னாங்க ஹமுல் மவுத், அங்கதான் மௌத்தே வரும். நீங்க நினைக்க மாட்டீங்க அந்த பாவத்தை செய்யறவங்க உள்ளத்துல இருக்காது. ஆனால் நீங்க எல்லையை எந்திரிக்க பாருங்க. எந்த ஒரு தடையை கண்ணியமான ஒரு தடையாக இஸ்லாம் நமக்கு வகுத்திருக்கிறோம். இந்த உறவு கண்ணியமான உறவு, இது தாயின்ற உறவு, இது தந்தை என்ற உறவு என்று இறைவன் எப்படி குறித்து கண்ணியமாக பார்க்கக்கூடிய அந்த பண்பை ஏற்படுத்தியிருக்கிறானோ அந்த பண்பை மீறி நீங்கள் ஒரு எல்லையை தாண்டும் பொழுது ஷைத்தான் உங்களை அந்த தீமையான காரியத்தில் உள்ளக்கூடிய வலையிலே உழ வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க? அந்த தீமையில விழுந்துறீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுறது? உங்களுடைய உள்ளம் அந்த பாவம் செய்ய அடுத்த அந்த தீமைய சரியான புள்ளி எடுத்துட்டு போறீங்க. தப்பு செஞ்சிருவாங்க. தப்பு செஞ்சதுக்கு பிறகு தப்பு செய்யற வரைக்கும் உள்ள இருக்குதா ஒரு உயிர் இருக்கும். தப்பு செஞ்சதுக்கு பிறகு அதெல்லாம் தப்பு கிடையாது. நாட்டுல நடக்காதுதான். இந்த நாட்டுல நடக்காது. நாட்டுல 1000 பேர் தப்பு செய்யறான். 1000 பேர் தப்பு செஞ்சா 1000 உள்ள நாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம போட்டுட்டு போவோம். அதற்கு எதை வந்து இஸ்லாம் ஒரு மிருகம் கூட இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதிகளை என்ற மிருகம் இருக்கிறதோ அந்த மிருகத்துடைய குணத்தை காட்டுகிற இந்த விபச்சார குணத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அறிவு எந்த அளவுக்கு கீர்த்தனமாக போய்விட்டது. அதுதான் இஸ்லாம் ஒரு தீமையும் ஒரு தண்டனையும் எங்களுக்கு போக்கும் தண்டனையும் மிக கடினமாக இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த மூலமாக எதையெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆபாசத்தை தூண்டுமோ ஒரு மனிதனுடைய உணர்வுக்கு அடிமையாகக்கூடிய காரியமாக இருக்குமோ அது அனைத்தையும் தடை செய்து விட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதனாக இருந்து அதற்குரிய 4 சாட்சிகள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த மனிதன் கடுமையான தண்டனைக்கு அந்த மனிதன் தண்டனை நிகழ்த்தப்படுவான். இஸ்லாமிய இதற்கு பிறகு அந்த தீமை சமூகத்திலே தலைவிக்காது. இதற்கு பிறகு ஒரு பெண் ஒழுக்கமற்ற பெண் என்று அந்த சமூகத்தில் வாழ முடியாது. 2 சட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தினாங்க. சூரத்துல் அஹ்ஸாப்ல ஆரம்பத்தில் அந்த வசனம் இருந்தது. பிறகு அந்த வசனம் நீக்கப்பட்டு ஹதீஸ்ல அந்த சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் பார்க்கிறோம். ஒரு மனிதன் திருமணம் ஆனதற்கு பிறகு விபச்சாரத்தை செய்தால் அந்த மனிதனுக்கு கல்லால் அடிக்கப்பட்டு மரணத்தை கொடுக்க வேண்டும். அது போன்று ஒரு வருட காலங்கள் சில சகாபாக்களுடைய அந்த தீர்ப்பு அடிப்படையில 1 வருட காலங்கள் அவங்க வசித்த இந்த நாட்டை விட்டு அந்த மொஹல்லாவை விட்டு அவன் செய்யணும் நாடு கடத்தப்பட வேண்டும். இந்த காரியத்தை செஞ்சுட்டா இதுக்குள்ள இந்த மொஹல்லா இருக்கும் அனுமதி கிடையாது. எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டா இனிமே என்ன செய்ய முடியாது. உனக்கு 100 அடி அடிச்சு பிறகு குறைச்சிட்டான். 100 அடியில சாதாரண அடி கிடையாது. சும்மா அப்படி இப்படி சொல்லி 100 அடி என்ற மாதிரி இல்லை. வெளுக்குன்னு அடுத்த மரண அடியில அடுத்த வந்த அப்படி ஒரு தப்பிச்சு குடைச்சிட்டானா அவனை மொஹல்லால வாழ்வதற்கு அனுமதி இல்லை. 1 வருஷ காலம் அவனுக்கு நாடு கடத்தப்படுகிறது. இப்படி உள்ள தண்டனைக்கு மூலமாகத்தான் சமூகத்திலே பாலியல் கொடுமைகள், சமூகத்திலே விபச்சாரங்கள்,
இப்படி என்னென்ன தீமைகள் வளருமோ அது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து இஸ்லாத்துடைய மருந்துதான். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பிறகு எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருட காலத்துல மக்காவுடைய காப்பிர்கள் எப்படி இருந்தாங்க? கொடிகள் நட்டப்பட்டிருக்கும். கொடிகள் நட்டப்பட்டிருக்கும். அந்த கொடிகள் நட்டப்பட்டா என்ன செய்வாங்க? அந்த வீடுகளில் போய் ஆண்கள் விபச்சாரம் செய்வாங்க. அந்த விபச்சாரத்துக்கு வந்துட்டு பிறகு அந்த பிறக்கக்கூடிய குழந்தை யாரோட குழந்தை தெரியாது. யாரெல்லாம் விபச்சாரம் செய்தா அந்த வரிசையை நிப்பாட்டி வச்சு முகத்தை பார்ப்பாங்க. நான் இந்த குழந்தையுடைய முகத்தினால யாருக்கு இருக்கு, இவன் தான் அப்பனா இருப்பான் அப்படின்ற அளவுக்கு விபச்சாரத்துல முழுகிற சமூகம் குடியில முழுகின்ற சமூகம் அதையெல்லாம் நம்ம 10 வருடத்துல செய்றாங்க. ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வராங்க. அறிவுக்குள்ள இப்படிப்பட்ட தீமைகளை கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்து சொன்னா அதற்கு ஒரே ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு தான் என்பதை அல்லாஹ் ஷான வதஆலா புரிந்து செயல்படக்கூடிய தௌஃபீகை நாம் அனைவருக்கும் அறிவுறுத்துகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அல்லாஹ் ஷான வதஆலா 3 நபர்களிடத்தில் எல்லாம் பேச மாட்டான். அவர்களுடைய பாவத்தை எல்லாம் முடிக்க மாட்டான். 3 நபர்கள் லா யுகல்லிமுஹும் அல்லாஹு யௌமல் கியாமா வலா யுஸக்கிஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். அவர்களுக்கு மகத்தான தண்டனைகள் உண்டு என்று 3 குற்றத்தை சொல்றாங்க. அதுல ஒன்றுதான் ஷேகுன் சாலி, வயதான ஒரு மனிதன் செய்யக்கூடிய விஷயம். பண்புக்குள்ள விளைகிற பாவங்களை நம்ம எப்படி தடுப்பது? இன்னைக்கு நம்ம அரசாங்கத்தின் மூலமாக சட்டம் போடுவாங்க, அதன் மூலமாக நம்ம பாதுகாப்பு சொல்லி காண முடியாது. இஸ்லாமிய மார்க்கக்கூடிய சட்டங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மஹரம் யார் கைர் மஹரம், நம்முடைய ஆண்கள் நம்முடைய பெண்கள் நம்முடைய வீடுகளில் யார் யாரிடத்துல பழகலாம், யாரிடத்துல பழகக்கூடாது, யாரை வீட்டுக்குள்ள அனுமதிக்கலாம், யாரை வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது, எதுவரை இல்லை எதுவரை இல்லை தாண்டக்கூடாது அப்படின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு இஸ்லாமிய சட்டத்தை முதலில் நாம் புரிந்து வேண்டும். மிக நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய தவறுகளுடைய முதல் விளைவு இந்த விஷயங்கள் பேசப்படுவது. இதனுடைய விளைவுகள் இருந்தன. இதனுடைய விபரீதத்தை நம்ம பார்க்கணும். மதரசாக்கள் நம்ம கல்வி போதிக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரிகள்ல தவறு நடக்குது. ஏன் தவறு நடக்குது? எந்த தீமை ஒரு இன்னொரு கல்லூரிகள்ல உலகத்துடைய கல்வியை போதிக்கக்கூடிய கல்லூரிகள் நடக்குது, அதே மாதிரி தீமை மதரசாக்கள் நடக்குது. அதனால் ஒரு ஆலிம் என்ன செய்யறாரு, கண்டிக்கப்படுறாருன்னு சொன்னா அந்த தீமை எங்க இருந்து தோணுச்சு? சட்டத்தை பேணல, மஹரம் கைர் மஹரம் என்ற அந்த சட்டத்தை பேணாத ஒரு விபரீதம் தான் என்ன செய்யப்படுது, அந்த தீமை அங்கே வருது. இதை ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதிகம் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பார்த்து குர்ஆன் சொன்னது, நீங்கள் திரைக்கு பின்னாடி பேசுங்க. ஒரு விஷயத்தை நீங்க அவங்கள்ட்ட கேட்டா என்ன செய்யுங்க, திரைக்கு பின்னாடி இருங்க. அதுதான் உங்களுடைய உள்ளத்துக்கும் பாதுகாப்பு, அவங்களுடைய உள்ளத்துக்கும் பாதுகாப்பு. இந்த சட்டத்தை நம்ம எங்க பேணாமல் விடுவோமோ அந்த இடத்துல என்ன செய்வோம், எல்லா வீடுகளிலும் விதிவிலக்கு கிடையாது. எவ்வளவு அப்படிப்பட்ட விடுங்க, காலையில இருந்து நம்ம குர்ஆன் ஓதுறங்க, மாலையில பார்த்து திக்ர் செய்யறேன், ஒரு நாளைக்கு 100 திக்ர் செய்யறேன், 100 சுத்தா செய்யறேன், எல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஏன் தப்பு நடக்குது? அது ஒரு மதச்சார்பில் எல்லாம் நடந்து செய்யுது, ஏன் தப்பு நடக்குது? சட்டம் எங்க மீறப்படுமோ, எங்க இஸ்லாமிய ஒழுக்கக்கூடிய அந்த நடைமுறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விதிமுறைகளை தாண்டுவதற்கு எங்கேயுமே அனுமதி கொடுக்கலையோ, ஹஜ் செய்யக்கூடிய இபாதத்துகளை கூட இந்த வடமுறை இஸ்லாம் போட்டுச்சோ, ஒரு பெண் மகரம் இல்லாமல் பயணிக்க கூடாத நடசியை போட்டுச்சோ, இந்த தடை எங்க ஈடுபடுமோ என்ன செய்யப்படும்? பாவத்துக்குரிய எல்லா விதமான வாய்ப்புகளும் அங்கு அரங்கேற்றப்படும், பாவங்கள் நிகழும், பாவங்கள் அதிகரிக்கும். பாவத்தை தடை செய்வதற்கு எந்த ஒரு சட்டத்துக்கு தடை செய்ய முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ் ஷானஹு ஆக இந்த மஹரம் கைர் மஹரம் என்ற சட்டத்தை, இஸ்லாமிய அற்புத திட்டத்தை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும்.